சூரியபுர பிரதேசத்தில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 22.13 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மீன்பிடி உபகரணங்களும் உயர் ரக நன்னீர் மீன் குஞ்சுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. கந்தலாய் சூரியபுரவில் உள்ள சூரியவெவ குளத்தில் மீன் குஞ்சுகள் விடுவிக்கப்பட்டதோடு புதிய 13 மீன்பிடி படகுகளும் மீன்பிடி வலைகளும் வழங்கி வைக்கப்பட்டன. 960 மீன்பிடி குடும்பங்கள் இதனூடாக பயனடைய உள்ளனர். பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க உள்ளிட்டோர் இதன்போது இணைந்திருந்தனர். வவுனியா வடக்கு நெடுங்கேணி பிரதேசத்தில் கலை கலாச்சார பண்பாட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நெடுங்கேணி உதவி பிரதேச செயலாளர் கலா ரஞ்சனி அருணசாந்த தலைமையில் இடம்பெற்ற விழாவை வவுனியா வடக்கு பிரதேச செயலகமும் பிரதேச பண்பாட்டு பேரவையும் இணைந்து ஒழுங்கு செய்திருந்தன. கிழக்கு மாகாணத்தில் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தரும் காத்தான்குடி பிரதேசத்தை நகர அபிவிருத்தி சபையினால் உள்வாங்குவது தொடர்பாக ஆராயும் மாநாடு இன்றைய தினம் இடம்பெற்றது. காத்தான்குடி நகரசபை தலைவர் எஸ்.எச்.எம். அஸ்வர் தலைமையில் தாருல் அர்க்க மண்டபத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நகர அபிவிருத்தி சபையின் கிழக்கு மாகாண பணிப்பாளர் ஜகத் லியனகே பிரதமதியாக கலந்து கொண்டார். நகர அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட பிரதேச அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதன்போது இணைந்திருந்தார்கள். நோவூட் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சென்ட் ஜோன் டிலரி கீழ்பிரிவு தோட்ட பகுதியில் காணப்படும் கட்குகையில் 2 சிறுத்தைகள் வாழ்வதாகவும் அவை தமது இறைக்காக நாய்களை வேட்டையாடுவதாகவும் பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். தேயிலை தோட்டங்களுக்கு தொழிலுக்கு செல்வதும் ஆபத்தானது என பிரதேசவாசிகள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். எந்த நாள் வரும், இன்னைக்கு தான் வரல சிறுத்தைக்குட்டி போனதுக்கு நாங்க பார்க்கல. இதை வனவிலங்குகள் அதிகாரிகள் இதுக்கு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கல்முனை பிரதேச கடலரிப்பு அபாயம் காரணமாக துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் வசந்த பிஎஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஆதம் பாபா, மஞ்சுள ரத்நாயக் ஆகியோர் இது தொடர்பில் உரிய கவனம் செலுத்தியதோடு பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார்கள். மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட பெரிய கல்லாறு உதயபுரம் தமிழ் மகாவித்தியாலயத்தின் சாதனையாளர் பாராட்டு விழா பாடசாலை அதிபர் கோகுலராஜ் தலைமையில் நடைபெற்றது. பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் எஸ். ஸ்ரீதரன் பிரதமதியாக கலந்து கொண்டார். பல்வேறு துறைகளிலும் சாதனை படைத்த மாணவர்கள் நினைவு சின்னம் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.